வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட 31 பேருக்கு அரசு வேலை நம்மளோட தமிழக அரசு கொடுத்தாங்க. இதை நம்மளோட உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. இந்த அரசு வேலை செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு வேலை கொடுத்ததுன்றது ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னு கோர்ட் சொல்லுது. ஆர்டிகல் 16 கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம், கவர்மெண்ட் வேலை கொடுக்குது அப்படின்னா அது ரிலிஜியன், ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த், டிசன்ட் இதெல்லாம் பொறுத்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 31 பேருக்கு மட்டும் நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா இது டிஸ்கிரிமினேஷன் தானே ஆகுது. அப்போ அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. இன்னொன்று, அப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களே சார்ன்னு நீங்கள் கேட்கலாம். ரிசர்வேஷன் ஆர்டிகிள் 16ஓட எக்ஸப்ஷன்ஸ். கவர்மெண்ட் ஜாபில் ஒழுங்காக ரெப்ரசன்ட் ஆகாத சில மக்களுக்கு நம்ம ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள சமுதாயத்தில் மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதனால் அது எக்ஸப்ஷன். ரிசர்வேஷனை இதோட குழப்பிக்க கூடாது. கோர்ட் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்படின்ற லெவலான அப்பாயின்மெண்ட்டும் இது கிடையாது அப்படின்னு கோர்ட் சொல்லுது. ஏன்னா கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு அரசு ஊழியர் இறந்துடுறாரு அப்படின்னா அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் இறந்த அந்த பொருளாதார சிக்கலுக்குள்ளே குடும்பம் போயிடும். அவர் இறந்தாருன்னா அப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்காக அவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தருக்கு அரசு வேலை கொடுப்பாங்க. இதுதான் கம்பேஷனேட் கிரவுண்டு அப்பாயின்மெண்ட். இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கணும், ஒருங்கிணைந்த சான்றுன்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸில் வாங்கணும். இதெல்லாம் வச்சு உங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணணும். ஒரு அரசு ஊழியர் எதில் இறந்தாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணோம். அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி இந்த குடும்பம் ஏழ்மையில் இருக்குது, இவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு கொடுப்பாங்க. வாரிசுங்களுக்கு தான் இந்த வேலை கொடுப்பாங்க. ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அவங்க ஒய்ஃப் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம். அவங்க சன்னு, அவங்க டாட்டர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதான் கம்பேஷனேட் கிரவுண்டு ப்ரொசீஜர். இதை நம்ம இந்த கேஸில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதில் இறந்தவங்க யாரும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் இவங்களுக்கு ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதே பிரசிடெண்ட்டாக வச்சு நிறைய இடத்துல ஜாப் கேட்பாங்க. சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸில் இறந்தவங்க நிறைய இப்போ திடீர்னு சைக்ளோன் வருது, 1000 பேர் இறந்துடுறாங்க, ஜாப் கொடுக்க முடியுமா? ஸோ அப்படியே ஜாப் கொடுத்தாலும் அடுத்தடுத்து டிஎன்பிசியில் படிக்கிற பசங்களுக்கு வேக்கண்ட் குறைஞ்சிக்கிட்டு வந்துடும். அப்போ நான் உயிரை கொடுத்து ராவு பகல் படிக்கிறேன், எனக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்காம நான் கஷ்டப்படுறேன், இப்படி ஈஸியாக ஜாப் கொடுத்தா என்னோட வாய்ப்புகள் பறிக்கப்படுதுன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட்டு இதை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இதை அரசியல் தவிர்த்து நீங்கள் வெறும் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சட்ட ரீதியாக மட்டும் அணுகிறது சரியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.